Daily. Taste the Daily. பாரிஸ் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளும் இந்திய அணியினருடன் உரையாடினார் பிரதமர் நரேந்திர மோடி. பதக்கங்கள் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்ப்பீர்கள் என்று ஒலிம்பிக் வீரர் வீராங்கனைகளிடம் நம்பிக்கை பேச்சு. ஹத்ராஸ் நெரிசல் சம்பவத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் ராகுல் காந்தி. உத்தரப்பிரதேச அரசு நிர்வாக குறைபாடும் சம்பவத்திற்கு காரணம் என்று குற்றச்சாட்டு. சமூக நீதிக்கு எதிரானவர்களை விக்கிரவாண்டி தேர்தலில் படுதோல்வி அடையச் செய்ய மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். சமூக நீதியை காக்க இந்தியா கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்ட திமுக வேட்பாளரை ஆதரிக்க கோரிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாததை பற்றி அவதூறாக பேசியதாக அண்ணாமலைக்கு இபிஎஸ் கண்டனம். ஜனநாயக முறைப்படி இடைத்தேர்தல் நடக்காது என்பதை அறிந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணாமலை பேசியதாகவும் கருத்து. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தலிலே எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும். ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை. இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. மாநில தலைவரான பின்னர் மத்திய அரசு மூலம் என்னென்ன புதிய திட்டங்களை தமிழகத்திற்கு அண்ணாமலை பெற்றுக் கொடுத்துள்ளார் என இபிஎஸ் கேள்வி. அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜகவுக்கு பலம் வந்தது போன்ற மாயையை உருவாக்குவதாகவும் விமர்சனம். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றனர்? மக்களவைத் தேர்தலின் போது கோவை தொகுதியில் சொன்ன 100 வாக்குறுதிகளை 500 நாட்களில் அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என இபிஎஸ் கேள்வி. இப்படிப்பட்ட மாநில தலைவர் இருப்பதால் தான் இந்த முறை பாஜக சறுக்கலை சந்தித்து மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதாகவும் விமர்சனம். டெல்லிக்கு அழைத்து பிரதமர் அருகில் அமர வைத்தார். ஆனால் சுயலாபத்திற்காக பாஜக வேண்டாம் என ஒதுக்கியவர் இபிஎஸ். நம்பிக்கை துரோகி என்ற பெயர் ஒருவருக்கு பொருந்தும் என்றால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தும் எனவும் அண்ணாமலை கருத்து. நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் இபிஎஸ் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் என அண்ணாமலை பதிலடி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். மக்களவைத் தேர்தலில் கோவை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். இபிஎஸ் கொடுத்த 134 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரா எனவும் கேள்வி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஓபிஎஸ்ஐ போட்டியிடாமல் இருக்க ஏற்பாடு செய்யுமாறு தன்னிடம் இபிஎஸ் கூறியதாக அண்ணாமலை தகவல். ஓபிஎஸ் போட்டியில் இருந்து ஒதுங்கியும் பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்துவிட்டு இபிஎஸ் இப்போது தன்னை குற்றம் சுமத்துகிறார் எனவும் கருத்து. தொலைபேசியில் என்கிட்ட சொன்னாரு, இது என்னுடைய சொந்த ஊரு, என்னுடைய கோட்டை, நான் 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்க போறேன், அதனால் நான் மட்டும் நிக்கணும், கொஞ்சம் ஓபிஎஸ் அண்ணங்கட்டெல்லாம் நீங்க அறிவுறுத்துங்க, நான் மட்டும் நிற்பதற்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா? கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு எதன் அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது என தமிழக அரசுக்கு கேள்வி. 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து. திருச்சி லால்குடி அருகே கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடியை சுட்டுப் பிடித்த போலீசார். அரிவாளால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியை போலீசார் காலில் சுட்டு மடக்கி பிடித்ததாக தகவல். கேப்டன் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் திரைப்படங்களில் காட்ட முறையான அனுமதி பெற வேண்டும். முன் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு தேமுதிக வேண்டுகோள். சிறப்பு திட்டத்தின் கீழ் 10,000க்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ரயில்கள் மோதிக்கொள்வதை தடுக்கும் வகையில் கவச் பாதுகாப்பு கருவியை பொருத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக பேட்டி. மாற்று வழி சிகிச்சையில் கிடைத்த பலன்களை ரசிகர்களுக்கு பரிந்துரைத்தால் சிறையில் அடைப்பீர்களா என நடிகை சமந்தா கேள்வி. ஹைட்ரஜன் பெராக்சைடு தொடர்பாக சமந்தாவின் பரிந்துரையை கண்டித்து பதிவிட்ட மருத்துவருக்கு பதில்.
நடிகர் ரஜினிகாந்தின் 171வது திரைப்படமான கூலி படத்தில் நடிக்கிறார் நடிகர் கமல்ஹாசனின் மகள் ஸ்ருதி ஹாசன். ஹைதராபாத்தில் நடக்கும் படப்பிடிப்பு தளத்தில் எடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரியாக பதிவிட்டு அறிவிப்பு. Taste the Daily.